الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, பிரபலமான 4 இமாம்களுடைய கொள்கை என்கிற இந்த வகுப்பில் இன்றைய பாடத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு கொள்கையை குறித்து பேச இருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது உயர்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான் என்று சூஃபியாக்கள் சொல்வார்களே, அப்படியெல்லாம் கிடையாது. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன். அல்லாஹ் வானங்களுக்கு மேல் இருக்கிறான், அர்ஷுக்கு மேல் இருக்கிறான் என்கிற இந்த கொள்கையை குறித்து பிரபலமான இந்த 4 இமாம்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அன்பானவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 7 வானங்களுக்கு மேல் இருக்கிறான். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அந்த அர்ஷுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கை தான் 4 இமாம்களும் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் உயர்ந்தவன் என்பதற்கு என்ன ஆதாரம்? நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் உண்டு. உதாரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உமது உயர்ந்த இறைவனுடைய பெயரை துதிப்பீராக. உயர்ந்த இறைவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வஹுவல் அலியுல் அதீம், ஆயத்துல் குர்சியுடைய கடைசி பகுதி. வஹுவல் அலியுல் அதீம். அல் அலி என்று சொன்னால் என்னது? உயர்ந்தவன். சஜதாவில் நாம் சிரம்பணிந்து குனிந்து அல்லாஹ்வுடைய உயர்வை ஒப்புக்கொள்ளும் விதமாக என்ன சொல்கிறோம்? சஜதாவில் சுப்ஹான ரப்பியல் அலா, என்னுடைய உயர்ந்த இறைவன் பரிசுத்தமானவன். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன் என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் உண்டு. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களுக்கு மேல் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் முல்க் அத்தியாயத்திலே, அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த் ஃபஇதா ஹிய தமூர், வானத்தில் இருக்கும் அந்த அல்லாஹ்வை குறித்து நீங்கள் அச்சமற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா? அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் பொழுது, அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவன் என்பதாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எங்கு போயிருந்தார்கள்? 7 வானங்களை தாண்டி வேற தானே போயிருந்தார்கள். மக்காவில் பக்கத்து தெருவுக்கு ரசூல் அவர்கள் போகவில்லையே, தன்னுடைய வீட்டில் இன்னொரு அறைக்கு போகவில்லையே. 7 வானங்களை தாண்டி மேலே தான் ரசூல் அவர்கள் சென்றார்கள். அங்கு போய் தான் அல்லாஹ்வை சந்தித்து பேசினார்கள். சரி, 7 வானங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அர்ஷுக்கு மேல் அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். இதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாஹா அத்தியாயத்தில் சொல்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான். இப்படி 7 இடங்களிலே, குர்ஆனில் 7 இடங்களில் அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்படி இருக்க அன்பானவர்களே, நமக்கு இந்த விஷயத்தில் சந்தேகமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான். முஆவியா என்கிற ஒரு சஹாபி தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணை கோபத்தில் அறைந்து விட்டார்கள். அடித்த பிறகு அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. என்ன இப்படி அடித்து விட்டோமே. வருத்தப்பட்ட பிறகு, சரி, இந்த பெண்ணை அல்லாஹ்வுக்காக விட்டு விடலாம், விடுவித்து விடலாம், பரிகாரமாக, அடித்ததற்கு பரிகாரம் என்பதாக நியத் வைத்துக் கொண்டார்கள். ஆனால் கண்டிஷன் என்ன? அந்த பெண்மணி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தால், மூமினான ஒரு பெண்ணாக இருந்தால் விட்டு விடலாம். ஆகவே ரசூலிடம் அழைத்து வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அடிமை பெண் இவள், கோபத்தை நான் அடித்து விட்டேன்,
இவள் ஒரு மூமினான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக அவளை விட்டுவிடலாம், அதுவே பரிகாரமாக இருக்கட்டும் என்று நான் நியத் வைத்திருக்கிறேன். இவள் மூமினான பெண்ணா என்று நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்ததும் இவள் மூமினான பெண் தான், மூமினான பெண் இல்லை என்றெல்லாம் உள்ளத்தில் இருப்பதை ரசூல் அவர்களால் உடனே சொல்ல முடியாது தானே. அவர் ரசூல் என்ன செய்தார்கள்? 2 கேள்வி கேட்டார்கள். நான் யார்? அதற்கு அந்த பெண்மணி நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்ல, இன்னொரு கேள்வி அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அதற்கு அந்த பெண்மணி ஃபிஸ்ஸமா, வானத்தில் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெண்மணி மூமினான பெண் தான், நீங்கள் விட்டுவிடுங்கள். ஆகவே மிக தெளிவான கொள்கை இது. அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் வானங்களுக்கு மேல் இருக்கிறான், அல்லாஹ் அர்ஷுக்கு மேல் உயர்ந்தவனாக இருக்கிறான். இதுதான் குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கை. இதற்கு அப்படி நேர்மாறான கொள்கை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நஊது பில்லாஹ். இப்படி யார் சொன்னா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எங்கேயாவது குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா? சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு ஹதீஸிலே, சிங்கிள் ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களா? அல்லது சஹாபா சொன்னார்களா? யாராவது? அடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் இமாம்களை குறித்து பேசுவோம். இமாம்கள் யாராவது சொல்லியிருக்கிறார்களா? அல்லாஹ் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று இமாம்கள் சொன்ன கொள்கையா இது? ஒருபோதும் கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு அல்லது 6ஆம் நூற்றாண்டில் சூஃபியாக்கள் என்கிற கூட்டம் சொன்ன கொள்கை தான் இதை தவிர இது ரசூலோ சஹாபாவோ இமாம்களோ சொன்ன கொள்கை அல்ல. இப்போது இன்ஷா அல்லாஹ் இமாம்களுடைய கூற்றுகளை பாருங்கள். முதலாவதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று அவர் சொல்லியிருக்கிறாரா, அல்லது அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதாக சொன்னார்களா என்பதை பார்க்கலாம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் லா அஅரிஃபு ரப்பி ஃபிஸ் ஸமாஇ அவ் ஃபில் அர்தி ஃபகத் கஃபர், என்னுடைய இறைவன் வானத்தில் இருக்கிறானா அல்லது பூமியில் இருக்கிறானா எனக்கு தெரியாது என்று சொல்கிறானோ அவன் காஃபிராகிவிட்டான். இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார், எவன் ஒருவன் என்னுடைய இறைவன் வானத்தில் இருக்கிறானா அல்லது பூமியில் இருக்கிறானா எனக்கு தெரியாது என்று சொல்கிறானோ அவன் காஃபிர். வகதா மன் கால், அதேபோல் எவன் ஒருவன் இன்னஹு அலல் அர்ஷ், அல்லாஹ் அர்ஷ் மீது தான் இருக்கிறான், ஆனால் வலா அத்ரி அல் அர்ஷு அஃபிஸ் ஸமாஇ அவ் ஃபில் அர்தி, அந்த அர்ஷு வானத்தில் இருக்கிறதா அல்லது பூமியில் இருக்கிறதா இது எனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறானோ அவனும் காஃபிர். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான் என்று அடித்து உறுதியாக சொல்ல வேண்டும். சந்தேகமாக எல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் காஃபிராகி விடுவான் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி இமாம் அபு ஹனீஃபா சொன்னதாக அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலிலே இவருடைய கூற்றை நம்மால் பார்க்க முடியும். அல் ஃபிக்ஹுல் அக்பர் உடைய விளக்கம் உண்டு, முல்லாலி காரி அவர்களுடைய விளக்கம். அந்த விளக்கத்திலே பேஜ் நம்பர் 135 இந்த கூற்றை பார்க்கலாம். அதேபோல் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான், பூமியில் இருக்கிறான், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடித்து அல்லாஹ் அர்ஷ் மீது இருக்கிறான், அந்த அர்ஷ் வானத்தின் மீதுதான் இருக்கிறது என்று உறுதியாக சொல்ல வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார்களே. அதுபோக இன்னொரு கூற்றை பார்க்கலாம். இப்படி சொல்லும் பொழுது சூஃபியா கொள்கையில் உள்ளவர்கள் கேள்வி கேட்பார்கள், சரி அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறானே வஹுவ மஅகும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அதற்கு என்ன பொருள்? அல்லாஹ் அர்ஷ் மீதுதான் இருக்கிறான் என்று சொன்னால் எல்லா இடத்திலும் இல்லை, தூணிலும் இல்லை, துருமிலும் இல்லை என்று சொன்னால் உங்களோடு இருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு என்ன பொருள்? வஹுவ மஅகும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் அதற்கும் இமாம் அபூ ஹனீஃபா பதில் சொல்கிறார். பாருங்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கூற்றை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்த அந்த கூற்றை
இப்னுல் கையிம் ரஹிமுல்லா என்கிற மார்க்கறிஞர் இஜ்திமாஉல் ஜுயூஷில் இஸ்லாமியா என்கிற நூலிலே அறிவித்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி அவர்களுடைய ஆசிரியர் என்று இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்ன அந்த கூற்றை அறிவித்திருக்கிறார். இமாம் பைஹகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் அபூ ஹனீஃபாவிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், வஹுவ மஅகும், அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி இருக்க அல்லாஹ் அர்ஷ் மீது இருக்கிறான் என்று சொன்னால் உங்களோடு இருக்கிறான் என்பதற்கு என்ன பொருள் என்று ஒரு சந்தேகம் கேட்க, அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அது எப்படி என்று சொன்னால், நீ ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறாய், கடிதத்தை எழுதும் பொழுது அதில் நீ சொல்கிறாய், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ எங்கேயோ ஒரு ஊரில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கடிதத்தில் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள். என்ன அர்த்தம்? நான் உன்னை விட்டு தூரமாக இருந்தாலும் என்னுடைய உதவி உன்னோடு இருக்கிறது என்றுதான பொருள். அந்த பொருளை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த நபருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த கூற்றை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஆகவே என்பார்களே, அல்லாஹ் அர்ஷ் மீது தான் இருக்கிறான், நம்மோடு இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்கள் சொல்வானே, அதுக்கு என்ன பொருள் தருகிறார் இமாம் அபூ ஹனீஃபா? அல்லாஹ் அர்ஷ் மீது இருந்து கொண்டு நம்மோடு இருக்கிறான், ஆகவே அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கிறது, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் தருகிறார். சரி, இரண்டாவதாக இமாம் மாலிக் பின் அனஸ். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து கேள்வி கேட்கிறார், கைஃபல் இஸ்திவா, அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதாக நீங்கள் சொல்கிறீர்களே, எப்படி அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான், எப்படி என்று கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகள் பொறுத்தவரையிலே என்ன செய்யக்கூடாது, எப்படி இந்த கேள்வியை மனதில் கொண்டு வரக்கூடாது, அதற்கான பதிலையும் தேடக்கூடாது, தப்பு. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை எப்படியே நம்ப வேண்டும். ஆகவேதான் இமாம் மாலிக் பற்றி வருகிறது. இமாம் மாலிக்கிடம் கேள்வி கேட்கப்பட்டது, அல்லாஹுடைய தன்மைகளை எப்படி நம்ப வேண்டும்? அல்லாஹ் கோபப்படுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது இருக்கிறான், தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் கீழே இறங்குகிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள், தன்மைகள், இதை எப்படி நம்ப வேண்டும் என்று கேட்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அமீர் ரூஹா கமா ஜாஅத், அல்லாஹ்வுடைய தன்மைகள் எப்படி குர்ஆன் ஹதீஸ் வந்திருக்கிறதோ அதை எப்படியே நம்புங்கள், அதை எப்படியே கடந்து செல்ல விடுங்கள். அந்த அடிப்படையில் மாணவர்களே, அல்லாஹ் அர்ஷ் மீது எப்படி உயர்ந்திருக்கிறான் என்று கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை அந்த நபர் கேட்டதும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில நிமிடங்களுக்கு, சில நொடிகளுக்கு மௌனமாக ஆகிவிட்டார். அவருடைய நெற்றியிலிருந்து வியர்வை வந்தது, இமாம் மாலிக்குடைய நெற்றியிலிருந்து. என்ன அர்த்தம்? பதில் தெரியாது, அப்படி அல்ல, இப்படிப்பட்ட கேள்வி இந்த சபையில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கக்கூடாத ஒரு கேள்வி ஒருவன் கேட்கிறான், இவன் யார், என்ன குழப்பத்தை செய்வதற்காக வந்திருப்பான் என்று அந்த சிந்தனையில் சென்று விட்டார்கள். பிறகு தலையை உயர்த்தி சொன்னார்கள் 4 வரிகள். அந்த 4 வரிகளும் அல்லாஹுடைய பண்புகளை, அல்லாஹுடைய தன்மைகளை, அல்லாஹுடைய பெயர்களை, அழகிய திருநாமங்களை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கு விதிமுறைகள் மாதிரி ஒரு சட்டத்தை சொல்லும் விதமான 4 வரிகள். அதை எப்படி மனப்பாடமாக நாம் வைக்க வேண்டும் எப்போதும். இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்திவாஉ மஅலூமுன் வல் கைஃபு மஜ்ஹூலுன் வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அஹ் வல் ஈமானு பிஹி வாஜிப். அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது அறியப்பட்ட ஒரு கொள்கை. ஆனால் எப்படி இருக்கிறான் எக்ஸாக்டாக அல்லாஹ் அர்ஷ் மீது, அது தெரியாது. இப்படி வந்து கேள்வி கேட்பது, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பது பித்அத். அதாவது நபிகள் நாயகம் இப்படியெல்லாம் கேள்வி கேட்கவில்லை, நாமும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்பதே பித்அத். ஆனால் அல்லாஹ் அர்ஷ் மீதுதான் இருக்கிறான் என்பதை நம்பிக்கை கொள்வது வாஜிப், கட்டாய கடமை என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிலளித்து அவ்வாறு கேள்வி கேட்ட அந்த நபரை சபையை விட்டு துரத்தி விட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். இது எல்லா அறிஞர்களும் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கொள்கையை பதிவு செய்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் அர்ஷ் மீது இருக்கிறான், இதுதான் இமாம் மாலிக் சொன்ன கொள்கை. எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், அதெல்லாம் இந்த இமாம்கள் சொன்ன கொள்கை அல்ல. சரி, மூன்றாவது அன்பானவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்.
இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இந்த கூற்று, இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த கூற்று, இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னதாக அப்துல் கனி அல் மக்திசி ரஹிமஹுல்லா என்கிற அறிஞர் தன்னுடைய அகீதா நூலின் 27வது பக்கத்திலே அறிவித்திருக்கிறார்கள். அதே போல இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்பாத்து சிஃபத்தில் உலு என்கிற நூலிலே பக்கம் 124 125 இந்த கூற்றை பதிவு செய்திருக்கிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஹிலாஃபத்து அபி பக்ரின் ஹக், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தான் ரசூலுக்கு அடுத்து ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர் என்பது சத்தியம். அவர்தான் அந்த தகுதி உள்ளவர். கதாஹ அல்லாஹு ஃபீ ஸமாஇஹ், ரசூலுக்கு அடுத்து அபூபக்கர் தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று அல்லாஹ் வானத்தில் இருந்து தீர்மானித்து விட்டான். வானத்தில் இருந்து கொண்டு என்றுதான் இமாம் ஷாஃபி சொல்கிறார்கள் ஒழிய அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லவில்லை. வானத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் இதை தீர்மானித்து விட்டான். வஜமஅ அலைஹா குலூப அஸ்ஹாபி நபி, எல்லா நபித்தோர்களுடைய உள்ளங்களையும் ரசூலுக்கு அடுத்த அபூபக்கர் தான் ஹலீஃபா என்பதில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து விட்டான், ஏகோபித்த கருத்தாக. அடுத்து பாருங்கள், இன்னும் தெளிவாக இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இன்னொரு கூற்று. இந்த கூற்றை அல் ஹிகாரி என்கிற ஒரு அறிஞர் தன்னுடைய அகீதா புத்தகத்திலே 18ஆம் பக்கத்தில் அறிவிக்கிறார்கள். இப்னு குதாமா ரஹிமுல்லா அவர்கள் ஏற்கனவே சொன்ன அதே நூல் அல் உலு என்கிற நூலிலே 108வது பக்கத்திலே இந்த கூற்றை அறிவிக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ அவர்கள் சொல்கிறார், அல் கௌலு ஃபி ஸுன்னத்தி அல்லதி அன அலைஹா, என்னுடைய கொள்கை என்ன என்று சொன்னால், வரஐது அலைஹா அல்லதீன ரஐதுஹும், எந்த கொள்கையில் நான் என்னுடைய உஸ்தாஸ்மார்களை அல்லது அறிஞர்களை கண்டேனோ, உதாரணத்திற்கு யார், மிஸ்ல சுஃபியான் அஸ்-ஸௌரி, இமாம் மாலிக் வகைரிஹிமா, இந்த இமாம்களை எல்லாம் நான் எந்த கொள்கையில் கண்டேனோ அதுதான் என்னுடைய கொள்கை. அந்த கொள்கை என்னது? அல் இக்ராரு பி ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், கலிமாவை சொல்ல வேண்டும், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதே போல வ அன்னல்லாஹ அலா அர்ஷிஹி ஃபி ஸமாஇஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் தன்னுடைய அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான், எங்கும் இருக்கிறான், துணிலும் இருக்கிறான் சொல்லவில்லை இமாம், என்ன சொல்கிறார்? மேலும் என்னுடைய கொள்கை என்னது? அல்லாஹ் வானத்தில் தன்னுடைய அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான். யக்ருப் மின் ஹல்கிஹி கைஃப ஷா, வானத்தில் இருந்து கொண்டு, அர்ஷுக்கு மேல் இருந்து கொண்டு நாடிய விதத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நெருக்கமாகவும் வருகிறான். அல்லாஹ் அர்ஷ் மீதுதான் இருக்கிறான், நாடிய விதத்தில் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் அடியார்களை நெருங்கியும் வருகிறான். வயன்ஸிலு இலஸ் ஸமாஇ துன்யா கைஃப ஷா, அதேபோல் தஹஜ்ஜுத் நேரத்திலே இந்த முதல் வானத்துக்கு, இந்த பூமிக்கு நெருக்கமாக உள்ள இந்த முதல் வானத்திற்கும் அல்லாஹ் நாடிய விதத்தில் இறங்கி வருகிறான். இதுதான் என்னுடைய கொள்கை என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார். இங்கு எங்கு இமாம் ஷாஃபிஈ அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் எங்கு சொல்கிறார்? சொல்லுங்கள், ஒரு கூற்றை கொண்டு வந்து காட்ட முடியுமா? இமாம் ஷாஃபியுடைய கொள்கை என்ன? என்னுடைய கொள்கை அல்லாஹ் வானத்தில் அர்ஷ் மீது இருக்கிறான், அங்கு இருந்து கொண்டு அல்லாஹ் அடியார்களை நெருங்கியும் வருகிறான், அந்த ஆற்றல் உள்ளவன், முதல் வானத்திலும் இறங்கி வருகிறான் தஹஜ்ஜுத் நேரத்திலே என்பதாக இமாம் ஷாஃபிஈ சொல்கிறார். அடுத்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் குறித்து என்ன சொல்வது? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஒரு தனி நூலையே தொகுத்து இருக்கிறார். அர்-ரத்து அல ஸனாதிகதி வல் ஜஹ்மிய்யா என்கிற நூல். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதிய நூல் அர்-ரத்து அல ஸனாதிகதி வல் ஜஹ்மிய்யா. அந்த நூல் முழுவதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த தன்மையை குறித்து ஆங்காங்கே பேசி இருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, பல கூற்றுகளை நீங்களே எடுத்து படிக்கலாம். அர்-ரத்து அல ஸனாதிகதி வல் ஜஹ்மிய்யா என்கிற நூலில் அதிலிருந்து ஒரே ஒரு கூற்று பாருங்கள். இந்த ஜஹ்மிய்யா என்கிற கூட்டத்தார் உடைய கொள்கை என்ன? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூரிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பதுதான் அந்த ஜஹ்மியாவுடைய கொள்கை. அந்த கொள்கை தான் இந்த சூஃபியாக்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு எதிராக தனி ஒரு நூலே இந்த இமாம் போட்டு இருக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்வது? இந்த இமாம்களை நாம் இமாம்களாக மதிக்கிறோம், இமாம்களாக ஏற்கிறோம், நம்புகிறோம் என்று சொன்னால் நம்பிக்கை கொள்ளுங்கள், இந்த இமாம்கள் என்ன செய்யவில்லை? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்கிற கொள்கையை அறவே சொல்லவில்லை. இந்த 4 இமாம்களும் சொன்ன கொள்கை என்ன? அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான், இப்படிதான் சொல்ல வேண்டும்.
எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பது இந்த இமாம்களுக்கு முன்பாக சஹாபாக்கள் சொன்ன கொள்கை அல்ல. இதெல்லாம் ஜஹ்மியா என்கிற கூட்டத்தார், சூஃபியா என்கிற கூட்டத்தார் சொன்ன கொள்கை. அவர்களுக்கு எதிராக ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். அந்த நூலில் ஜஹ்மியாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசும் பொழுது, சூரத்துல் அஅராஃபிலே இன்னும் பல இடங்களிலே பேசும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் பல சூறாக்களில் உண்டு, ஆனால் இந்த விஷயம் சூரத்துல் அஅராஃபில் வந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். இப்படி சொன்னதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், சரி, முதலாவதாக நீங்கள் அந்த மலையை பாருங்கள். அந்த மலையை பார்க்க முடிந்தால் அடுத்து பார்க்கலாம். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒளியை அந்த மலை மீது இறக்கினான். அந்த மலை அப்படியே சுக்கு நூறாக தூள் தூளாக மாறியது. அந்த காட்சியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து ஜஹ்மியாவை பார்த்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் கேட்கிறார்கள், உங்களுடைய கூற்றுப்படி அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய ஒளியை மலையில் இறக்கினான் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அல்லாஹ் மேல அர்ஷ் மேல இருக்கும் காரணத்தினால் தானே அந்த மலை மீது தன்னுடைய ஒளியின் ஒரு சின்ன பகுதியை இறக்கியதும் அந்த மலை தூள் தூளாக மாறிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான் என்று சொன்னால் இப்படி சொல்வதற்கு என்ன பொருள் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஜஹ்மியாவை பார்த்து கேள்வி கேட்கிறார். இப்படி எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டு இருக்கிறார்கள் இந்த நூலிலே. ஆகவே என்பார்களே, இந்த 4 இமாம்களும் அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அர்ஷ் மீது இருக்கிறான் என்றுதான் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறார்களே ஒழிய எங்கும் இருக்கிறான் என்றெல்லாம் இந்த இமாம்கள் சொன்னதே கிடையாது. ஆம், அந்த கொள்கை சொல்லக்கூடிய சூஃபியாக்கள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அப்படி இருக்க இந்த இமாம்களுடைய பேச்சை கூட என்ன செய்வார்கள்? வளைத்து மழுப்பு என்ன செய்வார்கள்? காட்டுவார்கள். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை விடாதவர்கள் இமாம்களுடைய பேச்சை விடுவார்களா? ஆகவே இமாம்களுடைய கூற்றையும் சுத்தி வளைத்து என்ன செய்வார்கள்? காட்டுவார்கள். ஆனால் இமாம்களுடைய இந்த கூற்றுகள், இப்போது நாம் சொன்ன கூற்றுகள் மிக தெளிவாக நாம் சொன்ன அந்த நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை பின்பற்ற நாடும் மக்களுக்கு இந்த ஆதாரங்கள் போதுமானவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது இருக்கிறான், உயர்ந்தவன் என்பதுதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக சொல்லப்பட்ட கொள்கை. சஹாபா பெருமக்கள் சொன்ன கொள்கை, இமாம்கள் சொன்ன கொள்கை. இதைதான் நாமும் கொள்கையாக ஏற்க வேண்டும். இதற்கு நேர்மாறாக சூஃபியாக்கள், ஜஹ்மியாக்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான் என்கிற கொள்கை வஹதத்துல் வுஜூத் என்கிற வழிகட்ட கொள்கையாகும். அந்த கொள்கையை நாம் நம்பக்கூடாது. அந்த கொள்கை மிக மிக மோசமான ஒரு கொள்கையாகும். காரணம், எங்கும் அல்லாஹ் இருப்பான் என்று சொன்னால் நவுது பில்லாஹ் சுத்தமான இடங்களும் உண்டு, அசுத்தமான இடங்களும் உண்டு. நம்முடைய கால்கள், நம்முடைய பாதங்களுக்கு கீழே கூட இடம் உண்டு. எங்கும் இருப்பான் என்று சொன்னால் நவுது பில்லாஹ் நம்முடைய பாதங்களுக்கு கீழ் அசுத்தமான இடங்களில் எல்லாம் அல்லாஹ் இருப்பான் என்கிற ஒரு கருத்து, ஒரு பொருள் வந்துவிடும். அந்த பொருளை அந்த சூஃபியாக்கள் நம்புகிறார்கள். ஆம், இருக்கிறான் சொல்லக்கூடாது வாயால், ஆனால் அசுத்தமான இடங்களிலும் அல்லாஹ் இருப்பான் என்பதாக தான் இந்த சூஃபியாக்கள் தன்னுடைய நூற்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசமான கொள்கை. ஆகவே அன்பானவர்களே, இமாம்கள் சொன்ன இந்த கொள்கை தான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கையாகும். இமாம்கள் சொன்ன இந்த கொள்கையை வைத்து நாம் ஒரு மன்ஹஜ், அதாவது குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதின் ஒரு வழிமுறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வழிமுறை என்ன? அல்லாஹ் ரசூல் அல்லாஹுடைய ஒரு தன்மையை எப்படி சொல்வார்களோ அதை எப்படியே நம்ப வேண்டும், அதை மாற்றி எல்லாம் நம்பக்கூடாது என்கிற ஒரு வழிமுறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்து விட்டான், அப்படியே அதை நம்ப வேண்டும். அதை தான் இமாம்கள் எடுத்து சொன்னார்கள், அர்த்தத்தை மாத்தாமல், பொருளை மாத்தாமல். ஆகவே பொருளை மாற்றக்கூடாது, உள்ளதை அப்படியே நம்ப வேண்டும் என்பதுதான் மன்ஹஜ், குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை, ஒரு அம்சம். ஆகவேதான் பாருங்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலின் 58வது பக்கத்திலே முல்லா அலி காரி அவர்களுடைய விளக்கத்தில் இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார், லஹு யதுன் வ வஜ்ஹுன் வ நஃப்ஸுன், அல்லாஹ் தனக்கு கை இருப்பதாக, தனக்கு முகம் இருப்பதாக சொல்கிறான் குர்ஆனிலே. அதை அப்படியே நம்ப வேண்டும்.
அல்லாஹ்வுக்கு அந்த தன்மைகள் உண்டு. ஃபஹுவ லஹு ஸிஃபாத்துன் பிலா கைஃப், எப்படி இருக்கும், என்ன இருக்கும், எப்படி எல்லாம் யோசிக்காமல் அந்த தன்மைகளை அப்படியே நம்ப வேண்டும். லஹு சம்உன் லா கஸம்இனா, அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய தன்மை உண்டு, நிச்சயமாக நம்முடைய கேட்கக்கூடிய தன்மை மாதிரி அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பார்க்கக்கூடிய தன்மை உண்டு, அது நிச்சயமாக நாங்கள் பார்ப்பது போல் அல்ல என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதை தான் இமாம் மாலிக் சொல்வதாக நாம் சொன்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தன்மைகளை அப்படியே நம்புங்கள், அதை தீண்டாமல், அர்த்தத்தை மாற்றாமல், பொருளை மாற்றாமல். ஆகவே குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளுக்கு பொருள் மாற்றுவது என்பது இந்த சஹாபாவுடைய இமாம்களுடைய வழிமுறை அல்ல, மன்ஹஜ் அல்ல. அந்த வார்த்தைகள் எப்படி வந்திருக்கிறதோ அதை அப்படியே நம்புவதுதான் சஹாபாவுடைய இமாம்களுடைய வழிமுறையாகும் என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே இன்னொரு கொள்கை குறித்து இமாம்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். இறுதியாக மாணவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷ் மீது இருக்கிறான், இதுதான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட கொள்கை. எங்கும் இருப்பான், எதிலும் இருப்பான் என்பது எந்த சஹாபியும் எந்த இமாமும் சொல்லவில்லை. இதெல்லாம் சூஃபியாக்கள், ஜஹ்மியாக்கள் சொன்ன கொள்கை. அதே போல அல்லாஹ் அர்ஷ் மீது இருந்து கொண்டு முதல் வானத்திலும் இறங்கி வருவதற்கு தகுதி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், இமாம் ஷாஃபி அவர்கள் சொன்னது போல். இதை இந்த காலத்தில் சில பேர் நினைச்சுகிறார்கள். இந்த பிஜே உடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்கள் அந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். அல்லாஹ் தஹஜுத் நேரத்தில் முதல் வானத்தில் இறங்கி வருகிறான் என்கிற ஹதீஸை மறுக்கிறார்கள். அந்த காலத்தில் பல மக்கள் என்ன சொல்லி மறுத்தார்கள்? அல்லாஹ் கீழே இறங்கி வந்து விட்டால் அர்ஷ் காலியாகிவிடும், இப்படி சொன்னார்கள். ஆனால் பிஜே உடைய ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் முதல் வானத்தில் இரவின் 3வது பகுதியில் கீழே இறங்கி வருகிறான் என்று சொன்னால் 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு பகுதியிலே இரவின் கடைசி பகுதி இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்க அல்லாஹ் 24 hours முதல் வானத்தில் தான் இருப்பானா? 7வது வானத்தில் இருக்க மாட்டானா? அர்ஷ் மீது இருக்க மாட்டானா என்று சொல்கிறார்கள். இந்த 2 கூட்டத்தினர்களும் செய்யக்கூடிய தவறு என்ன? அவர்களுடைய வழிகட்ட சிந்தனை என்ன? அல்லாஹ்வை படைப்பினங்களோடு அவர்கள் நினைச்சுகிறார்கள், ஒப்பிடுகிறார்கள். இப்போது நான் இங்கு இருக்கிறேன், கீழே இறங்கி போய்விட்டால் இங்கு இருக்க முடியாது. இது மனிதர்களுடைய தன்மை. இது ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும், மேலே இருந்தால் கீழே இருக்க முடியாது, கீழே இருந்தால் மேலே இருக்க முடியாது. அல்லாஹ்வை அந்த பழைய வழிகட்ட கூட்டங்கள் மனிதர்கள் மாதிரி எண்ணி விட்டார்கள். அல்லாஹ் அர்ஷிலிருந்து கீழே இறங்கி விட்டால் அர்ஷில் இருக்க மாட்டான். யாரும் சொன்னா உங்களுக்கு? இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறார்? அல்லாஹ் அர்ஷ் மீது உயர்ந்தவனாக இருந்து கொண்டு முதல் வானத்திலும் இறங்கி சக்தி உள்ளவன், இப்படிதான் நம்ப வேண்டும். இதுதான் இமாம்களுடைய கொள்கை. அதே போல 24 hours அல்லாஹ் கீழே இருப்பானா? இந்த 24 hours எல்லாம் யாருக்காக? இந்த நேரம் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுக்கு அந்த நேரமே தேவையில்லை. மனிதர்களால் தான் ஒரு நேரத்தில் ஒரு இடத்தில் தான் இருக்க முடியும், ஒரு வேலை தான் செய்ய முடியும். ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியாது. இது மனிதர்களுடைய தன்மை. மனிதர்களுக்கு தான் இந்த நேரம் காலம் எல்லாமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தை படைப்பதற்கு முன்பாகவே இருக்கிறான். அந்த நேரத்தை காலத்தை படைத்ததே அல்லாஹ் தான். நீங்கள் எப்படி அந்த நேரத்திற்குள் அல்லாஹ்வை கொண்டு வர முடியும்? அல்லாஹ்வுக்கு அந்த நேரம் காலமுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதா? ஆகவே என்பார்கள் இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் அல்லாஹ்வை மனிதர்களோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய சில தன்மைகளை மறுக்கக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். அது வழிகட்ட வழியாகும். நாம் சஹாபாவுடைய கொள்கையில், இந்த இமாம்களுடைய கொள்கையில் நாம் இருப்போம். இதுதான் நேரான பாதை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. வழிகட்ட சிந்தனைகளை விட்டு பாதுகாப்பான. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.